So product rule ஓட ஃபார்முலா என்ன multiplication of two function. That means suppose u into v all dash. அப்ப uங்கிறது ஒரு function, vங்கிறது another function. Product rule of derivative. That is equal to இதனோட ஃபார்முலா என்னன்னா u dash v plus u v dash. இங்க உங்களுக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா f and g ல கொடுத்துருக்காங்க. அப்ப fg of dash equal to போது f dash of g plus f g dash. இதுதான் ஃபார்முலா. இதுக்கு பேர் ப்ராடக்ட் ரூல்ங்கறாங்க. சரியாப்பா? ஓகே. சோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? கோசன்ட் ரூல். கோசன்ட்னாவே நமக்கு மல்டிப்ளை டிவிஷன் வர மாதிரி இருக்குன்னு அர்த்தம். அப்ப கோசன்ட் ரூல் இங்க என்ன நடக்கும் அப்படின்னா டிவிஷன். அப்ப f by g so whole dash equal to f dash g minus between என்ன minus f g dash divided by g whole square. G whole square. இதுதான் வந்து கோசன்ட் ரூல். சரியாம்மா? ஓகே. இதுல எனர்ஜி டவுட் இருக்குங்களா? ப்ராடக்ட் ரூல் அண்ட் கோசன்ட் ரூல் எனர்ஜி டவுட் இருக்குங்களா? இல்ல. சரி, இப்போ நீங்க எப்படி போடுறது ப்ராப்ளம் அப்படிங்கறத பொறுமையா சொல்லி கொடுக்குற பாருங்க. நம்ம ஈஸி தான், பெருசா கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. ஓகே, சரி, இந்த ப்ராப்ளம் வந்து ரெண்டு மெத்தட்லையும் போடலாம். அவன் அப்ளை கோசன்ட் ரூல் ப்ராடக்ட் ரூல் அப்படின்னு கேட்டா போடலாம், இல்லை நார்மல் மெத்தட்லயே போடலாம். சரிங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க எப்படி போடுறதுன்னு. f of x equal to x square into 9x plus 2 இப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இது ரெண்டு மெத்தட்லையும் போடலாம். அதாவது ப்ராடக்ட் ரூலையும் போடலாம், இல்லை நார்மல் மெத்தட்லையும் போடலாம். நார்மல் மெத்தட் என்ன பண்ணுவீங்க? இன்சைடு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா பவர் மெத்தட். ஓகேங்களா? இன்சைடு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பவர் மெத்தட்ல போடலாம். சரி, நான் பவர் மெத்தட்ல போடல, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் தனியாக இருக்குது, இது இருக்குது, அதனால நான் என்ன பண்றேன்? ப்ராடக்ட் ரூல்ல போடலாம், ப்ராடக்ட் ரூல்ல போடலாம். அது நம்மளோட இஷ்டம் தான் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். சரியாப்பா? ஓகே. அப்ப மெத்தட் 1ல போடுறேன். மெத்தட் 1 என்ன? பவர் ரூல், பவர் மெத்தட் ஆர் பவர் ரூல். பவர் மெத்தட்ல போட்டு என்ன கிடைக்கும்? f of x வந்து நான் x ஸ்கொயர்ட உள்ள மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்னாச்சு? 9x³ plus 2x ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப f dash of x கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? பவர்னால இங்க n ஓட வேல்யூ 3, இங்க n ஓட வேல்யூ 2. அப்ப அப்ளை பண்ணா 9 × 3 27x² plus 2 × 2 4x. இதான் வந்து டைரக்ட் ரிசல்ட் வந்துருச்சு. சரியாப்பா? ஆமா. மெத்தட் 2 என்ன? f of x equal to x² into 9x plus 2. இப்போ என்ன பண்ணோம்னா தனித்தனியா நம்ம ஃபங்க்ஷன் எடுக்க போறோம். யார் எடுக்க போறோம்? இவனை வந்து f ஆவும் இவனை வந்து g ஆவும் எடுக்க போறோம். அப்ப ப்ராடக்ட் ரூலோட ஃபார்முலா என்ன? fg whole dash equal to f dash g plus fg dash. இது ப்ராடக்ட் ரூலோட ஃபார்முலா. அப்ப நம்ம இங்க என்ன f எடுத்துக்கிறோம்? f வந்து x² எடுத்துக்கிறோம். அப்ப f dash என்ன கிடைக்கும்? 2x கிடைக்கும். அதே மாதிரி g என்ன எடுத்துக்கிறோம்? g equal to 9x plus 2 எடுத்துக்கிறோம். அப்ப g dash என்ன கிடைக்கும்? g dash is 9 கிடைக்கும். இதுல என்ன டவுட் இருக்குங்களா இந்த கான்செப்ட்ல? இல்ல. அப்ப என்ன பண்றீங்க? இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்றீங்க. therefore f dash of x equal to f dash ஓட வேல்யூ என்ன? 2x. கரெக்ட்டுங்களா? அப்ப 2x into g ஓட வேல்யூ என்ன? 9x plus 2. g ஓட வேல்யூ 9x plus 2 plus f எவ்வளவு? x² into again என்ன கிடைக்குது? x² into g dash x² into 9. x² into 9. கரெக்ட்டுங்களா? ஆமா. சரி, உள்ள மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்ப என்னாச்சு? that is equal to 18x² plus 4 plus 9x². அப்ப இதை ஆட் பண்ண என்ன கிடைக்குது? that is equal to 27x² plus 4. ஸோ அந்த ரெண்டு மெத்தட் 1ஓட ஆன்சர் மெத்தட் 2ஓட ஆன்சரும் ஒன்றா வருதுங்களா? எங்க எக்ஸ் வந்தது? நான் இங்கே x² விட்டுட்டணும். ஃபங்க்ஷனில் x² இருக்குது, அதனால இங்கே நான் x² விட்டுட்டேன். x² ஃபங்க்ஷனில் கொடுத்துக்கிறாங்க, கொடுக்கல, நான் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன், அதனால இந்த x² எங்களுக்கு வராது. சரிங்களா? உள்ள மல்டிப்ளை பண்ணணும்ல, என்னமோ சம்திங் மிஸ்டேக் நடக்குது, ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். x² உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், 4 வருது. அப்போ எங்க எக்ஸ் மிஸ் ஆகுதுப்பா? எனி டவுட்? இந்த 4x விட்டுட்டேன், இந்த x விட்டுட்டேன், 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு இங்க 4x விட்டுட்டேன். 4x கரெக்டுப்பா.
2x ஆமா. இருக்குல்ல 2x இங்க வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது x விட்டுட்டு அதனால 4x வரும். ஓகே அவ்வளவுதான் கண்ணு. கரெக்ட்டுங்களா? ரெண்டு சேம் ஆன்சர். ஓகே. எனி டவுட் இப்போ ப்ராடக்ட் ரூல்ல? இல்ல. சரி இது என்னன்னா இது ரெண்டு மெத்தட் அப்ளை பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டிஜர் பவர் அண்ட் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபார்முலா உங்களுக்கு டிஃபிகல்ட் இல்லை. பட் அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரே மெத்தட் ப்ராடக்ட் ரூல் மட்டும் அப்ளை பண்ண முடியும், வேற எந்த ரூலும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட கொஸ்டினை கொடுத்துக்கிறாங்க. என்னன்னா y ஈக்குவல் டு 2 பிளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 3/2 பிளஸ் 1. இதை பார்த்தீங்கன்னா மொத்தம் மல்டிப்ளை பண்ண 4 டைம் வரும். இங்கே பவர் எக்ஸ் பவர் மைனஸ் 1, இது எக்ஸ் பவர் 3/2. இது சிம்பிளிஃபை பண்ணங்காட்டி போதும் போதும் ஆயிரும். அதனால நீங்க வந்து டைரக்டா மல்டிபிளிகேஷன் அப்ளை பண்ற ரூலோட அதையும் அப்ளை பண்ணி போனது அது லேட் ஆகும். அப்ப நீங்க செலக்ட் பண்ணும்போது எது ஈஸியா இருக்குமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது ப்ராடக்ட் ரூல் ஈஸியா இருக்கும். அதனால நான் அப்ளை பண்றது வந்து ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அப்ப என்னாச்சு? எஃப் டேஷோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 2 வந்து 0 ஆயிரும். -1 ஓவர் x ஸ்கொயர். எக்ஸ் பவர் மைனஸ் 2. மைனஸ் ஓகே. அதே மாதிரி ஜி டேஷ் என்ன ஆகும்? 3 over 2 x to the power 1 over 2. ஓகே வெரி குட். அப்போ எஃப்ஜி ஓல் டேஷ் தான் வந்து ஒய்யோட வேல்யூ, ஒய் டேஷோட வேல்யூ. அப்போ ஃபார்முலா எழுதிங்க எஃப் டேஷ் ஜி ப்ளஸ் எஃப் ஜி டேஷ். அப்போ எஃப் டேஷோட வேல்யூ என்ன? மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 2 இன்ட்டு ஜி. ஜியோட வேல்யூ எக்ஸ் பவர் 3/2 ப்ளஸ் 1 ப்ளஸ் எஃப். எஃப்போட வேல்யூ 2 ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1 இன்ட்டு ஜி டேஷ் 3/2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2. சரிங்களா? ஆமா. இதை என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் போதும். இதுக்கப்புறம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணணும். இதோட முடிக்கக்கூடாது, மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 3/2 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 2 ப்ளஸ். கரெக்டுங்களா? இது 2 டைம் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இது பாருங்க, இதுவும் 2 டைம் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்னாச்சு? 2 இன்ட்டு 3/2 எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் 2 வந்து மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து இந்த எக்ஸ் பவர் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்னாச்சு? 3/2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1. கரெக்டாப்பா? ஆமா. எனர்ஜி டவுட் இருந்தால் கேட்டுங்க சிம்பிளிஃபிகேஷனில். இப்போ என்னாச்சு? இது பவர் மைனஸ் 2, இது பவர் 3/2. அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 2 ப்ளஸ் 3/2 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 2 ப்ளஸ் இந்த 2வும் இந்த 2வும் கட் ஆயிரும். அப்போ என்னாச்சு? 3 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2. இது என்ன நடக்கும்? இது 3/2 இன்ட்டு இது பவர் இருக்குது, இது ப்ளஸ் தான் இருக்குது, இது மைனஸ். ஓகே, ப்ளஸ் 3/2 எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் 1. கரெக்டாப்பா? ஆமா. இங்கே என்ன நடக்கும்? இங்கே பாருங்க, 4 மைனஸ் 4 ப்ளஸ் 1 எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 மைனஸ் எக்ஸ் பவர் 2 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் 3/2 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1/2. கரெக்டுங்களா? ஆமா. இது பாருங்க, இங்கே மைனஸ் சைன் இருக்குது, மைனஸ் சைன் மிஸ் பண்ணிட்டு இது மைனஸ் சைனு. அப்போ இது எக்ஸ் பவர் மைனஸ் 1/2, இதுவும் எக்ஸ் பவர் 1/2. அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கலாமா? அப்போ மைனஸ் எக்ஸ் பவர் 1/2 எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 ப்ளஸ் 3/2 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 மைனஸ் எக்ஸ் பவர் 2 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2. கரெக்டுங்களா? ஆமா. அப்போ இது எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 ப்ளஸ் 3 எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 டிவைடட் பை 2 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 2 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2. சரியாப்பா? அப்போ என்னாச்சு? ஓகே. மைனஸ் 2 ப்ளஸ் 3 மைனஸ் 2 ப்ளஸ் 3 வந்து ப்ளஸ் 1. அப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 டிவைடட் பை 1/2 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 1/2. ஸோ இதுதான் நம்மளுடைய எண்ட் ஆஃப் ரிசல்ட். இந்த மாதிரி கொண்டு வந்து காட்டணும். சரிங்களா? இது வந்து 1/2 தான், 2 தான் இருக்கும், இங்கே டிவைட் பை 2 போட்டு இது 2 தான். சரிங்களா? இதுதான் வந்து ஒய் டேஷ். ஓகே, சரிங்களாம்மா? எனர்ஜி டவுட் இருக்குதுங்களா? சிம்பிளிஃபை பண்ணணும். இது என்னன்னா நார்மலா டெரிவேட்டிவ் முடிச்சிடும். டெரிவேட்டிவ் எங்க முடிஞ்சது? நம்மளுக்கு டெரிவேட்டிவ் இங்க முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னது? நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி காட்டணும். அதுக்கு தான் உங்களுக்கு ஒர்க் லேட்டாக வந்தவரை, மற்றபடி நம்ம நார்மலா ப்ராப்ளம் ரன் பண்ணி காட்டிக்கலாம். சரிங்களா?
Okay. ஒரு கொஸ்டின் போட்டு காட்டுறீங்களா? Okay. ஒரு 2 கொஸ்டின் கொடுக்குறேன். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ஒரு ப்ராப்ளம், ஒரு நார்மல் கொஸ்டின் ஒன்று கொடுக்குறேன். சால்வ் பண்ணி காட்டுங்க. இப்போதைக்கு ப்ராடக்ட் ரூல் முடிச்சுக்கிறேன். அந்த ப்ராடக்ட் ரூலில் 2 கொஸ்டின் கொடுக்குறேன். நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2t plus 1 into t squared minus 2. Second question 3x power 4 plus 2x power 6 into x minus 2. தேர்ட் கொஸ்டின் வந்து பவர் வந்து உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் வர மாதிரி, அதாவது ஓகே ஃப்ராக்ஷனல் பவர் வர மாதிரி ஒன்று கொடுத்துட்றேன். ஓகே எக்ஸ் பவர் 2/3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1. ஸோ நான் ஒன்லி என்ன பண்ண போகிறேன்னா ப்ராடக்ட் ரூல் மட்டும் அப்ளை பண்ண சொன்னேன். இன்சைடு அப்ளை பண்ண சொல்ல, அப்ளை ஒன்லி த ப்ராடக்ட் ரூல், நாட் பர் பவர் ரூல். ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள். இந்த 3 கொஸ்டின் சால்வ் பண்ணி கட்டுப்பா, என்னாச்சும் மிஸ்டேக் ஆனாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. அதே